போல சில முக்கியமான ஆன்மீக தலைவருடன் கலந்துரையாடிய பிறகுதான் அவர் செய்வார். இதனையொட்டி அவர் இப்ப திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது அவர் 3 மதங்களை சேர்ந்த கோவில், தேவாலயம், மசூதி என 3 இடங்களுக்கும் சென்று வழிபட்டார். இந்த சூழலில் தான் தேர்தல் நடைபெற்று முடிந்த பிறகு தேர்தல் முடிவுக்காக எதிர்நோக்கி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில அரசியல் கட்சி தலைவர்கள் இன்ப சுற்றுலா சென்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து விஜயும் ஆஸ்திரேலியா செல்வார் என்று பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த சூழலில் தான் அவர் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்நிலையில் அவர் சீரடிக்கு சென்று அங்கு சாய்பாபா கோயிலை தரிசனம் செய்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் இன்னும் சில இடங்களுக்கு செல்ல இருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தேர்தலுடைய முடிவுகள் இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய சூழல்ல அவர் மீண்டும் வேட்பாளர்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். எனவே இந்த 2 ஆன்மீக சுற்றுப்பயணங்களோடு அவர் முடித்துக் கொள்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் அவர் நேற்றைய தினம் தூத்துக்குடிக்கு சென்றிருந்தார். இன்றைய தினம் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்று அங்கே நேரடியாக அவர் பூஜை செய்து வருகிறார். சீரடி சாய்பாபா கோவிலில் விஜய் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி. வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் இன்னும் சில நாட்களில் வெளியாக உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திடீரென ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதாவது நேற்றைய தினம் தூத்துக்குடிக்கு ஆன்மீக பயணமாக முருகர் கோயிலுக்கு சென்று வழிபட்ட அவர் தற்பொழுது சீரடி சாய்பாபா கோவிலில் அவர் தரிசனம் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு விஜய் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வந்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு பெரிதும் பொதுக்கூட்டங்களில் விஜய் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து வந்தார். ஒருபுறம் விஜய்